வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12/6/2024 டியர் சரிங்களா. டியரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படின்னு பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். கொடுத்த நம்பர் வந்து 6 மணி ரிசல்ட்டை பொறுத்த நம்பர் பாஸ் ஆகும். ஒரு சூப்பரான வின்னிங் இருக்கும். 8 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவாக எடுத்துருக்கேன் அப்படிங்கிறது நம்ம சொன்னோம். அதே மாதிரி 56ங்கிற நம்பரு நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நம்ம 8 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லி தான் கொடுத்தோம். கண்டிப்பாக அருமையாக மேட்ச் ஆகும், மேட்ச் ஆகாமல் போகாது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம். அதே மாதிரி தான் நமக்கு மேட்ச் ஆகிருந்துச்சு. செம்ம ஒரு வின்னிங் தான் நமக்கு. இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதே மாதிரி தான் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் நமக்கு அருமையாக ஒரு மெத்தட், அருமையான ஒரு வின்னிங் நமக்கு கிடச்சிது சரிங்களா. கன்ஃபார்மாக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்துச்சு. நம்ம வந்து இங்கே கொடுத்ததுலேயும் வந்து நம்ம அடிச்சிட்டாங்க, அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து 6 மணிக்கு 8 மணிக்கு சொல்லி தான் கொடுத்தோம். கண்டிப்பாக வந்து 56க்கான வாய்ப்புகள் இருக்கும். 54 46 56 இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு கிடச்சிருந்து மேட்ச் ஆகுது. என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய நம்பர் என்னென்ன நம்பர் இருக்குது, இதுலேருந்து என்னம்மா நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தா 731/42 இதுதான் வந்து நமக்கு அடிக்கப்பட்ட ஃபஸ்ட்டு ரிசல்ட். எனக்கு கொஞ்சம் கேமரா கிளியர் ஆகலை. ஓகே, கிளியர் ஆகிடுச்சு. 731/42 சரிங்களா. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நமக்கு என்ன அடிச்சிருந்தாங்கன்னா 244/18 சரிங்களா. அதுக்கு அடுத்த ரிசல்ட்டு 763/56 சரிங்களா. இதுதான் நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு. இந்த கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். உங்களுக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சில நம்பர்கள் நம்ம பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது கணக்கில் வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மட்டுமே நம்ம கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். நம்ம கொடுக்கணுங்கிறக்கா நீங்கள் கிடைக்க வேண்டாம், செமையாக கொடுப்போம். அதே மாதிரி நம்ம ஒரு நம்பர் வருது அப்படின்னா நம்ம கட்டாயமாக வருதுன்னு நம்ம சொல்லியே கொடுத்துருவோம். அது மாதிரி தான் ஆடுவாங்க, வேறு எதுவும் மாற்றி ஆட மாட்டாங்க சரிங்களா. அந்த மாதிரி வர்ற நம்பர் நம்ம தெளிவாக கொடுத்துறோம். எடுக்க முடியல அப்படின்னா நம்ம சொல்லிடுறோம் சரிங்களா. நம்ம எப்படி இதில் வந்து நம்ம என்ன சொன்னோம்னா 456க்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். 346 ஒரு சூப்பரான 56ங்கிற நம்பர் ஒரு சூப்பரான வின்னிங்காக இருந்துச்சு. நல்லா அருமையான மெத்தட் சரிங்க. அதே மாதிரி இப்போ ஒரு சில நம்பருக்கு நம்ம கன்ஃபார்ம் கிடைக்கும் போது நம்ம டப்புன்னு எடுத்துருவோம். இந்த மாதிரி தான் வரப்போகுது, இந்த மாதிரி தான் வரப்போகுதுன்னு அதே மாதிரி வந்துடும். கிடைக்காத அன்றைக்கி தான் இது வருமா வராதாங்கிற டவுட்லேயே கொடுப்போம். வர்ற அன்றைக்கி நம்ம தெளிவாக ஸ்ட்ராங்காக கொடுத்துட்றோம். எனக்கு இதில் வேணும் 56 செம்ம ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நம்ம அதனால தான் 56 ஆல் போல்லையும் வச்சு கொடுத்தோம் செம்மையாக சரிங்களா. அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்கள் என்னென்னு பார்த்தா எனக்கு ஏ போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 1ஆம் நம்பர். இதனால் 1ஆம் நம்பர் வருது. 3க்கு 1ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா. இப்போ 4க்கு 1ன்னு வருது. அதே மாதிரி 3க்கு 1ன்னு வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு இது 3க்கு 1 அப்படிங்கிற நம்பர் வருதான்னு பார்த்துங்க. வந்தால் கூட எடுத்துங்க. எனக்கு 3ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது. உங்கள் கணக்கில் வருது, மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா. எனக்கு தெரிஞ்சு 3ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு காமிக்குது. கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 142 418 356 இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். அதே மாதிரி ஏ போர்டு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் மறுபடியும் இருக்குது அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்கிறோம். அது மாதிரி வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 4ஆம் நம்பர் அதிகபட்சமாக மேட்ச் ஆகுது. ஏன் 4ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நமக்கு 1க்கு 4ன்னு கொடுக்கலாம், அல்லது 3க்கு 4ன்னு கொடுக்கலாம், அல்லது வந்து 3க்கு 1ன்னு கொடுக்கலாம். இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 4ஆம் நம்பர் பேஸ் நாளைக்கு கொஞ்சம் இருக்குது, அதில் மாற்றமே இல்லை. உங்களுக்கு வந்து 4ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து 4 நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் சரிங்களா. நம்ம என்ன கொடுக்கணும்னா 12/6/2024 நாளைக்கு வந்து நமக்கு புதன்கிழமைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, சாரி வியாழக்கிழமைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தலாம். சாரி புதன்கிழமை சரிங்களா, மாற்றி சொல்லிட்டோம். இந்த மாதிரி நம்பர்கள் தான் வருது. அது மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா. வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துங்க சரிங்களா. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு பி போர்டு பொறுத்த வரைக்கும் பி போர்டு 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எதனால் 8ஆம் நம்பர் வருதுன்னா 5க்கு 8ங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 5ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு 5க்கு 8 அந்த கணக்கில் கொடுக்குற 5ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும். அந்த மாதிரி விழுந்துச்சுன்னா கூட நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. நம்ம இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம்.
ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 3ஆம் நம்பர். ஏங்க 3ஆம் நம்பர் கொடுக்குறேன்? 2 நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வராதனால தான் கொடுக்குறேன். ஏன்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும், 5க்கு 3ன்னு வரணும், இல்லை 5க்கு 8ன்னு வந்துடும். இந்த 2 நம்பருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 5ஆம் நம்பருக்கு 3 நம்பர், 5ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. நான் என்ன நினைக்கிறேன்னா, நாளைக்கு வந்து அந்த 18 அப்படிங்கிற நம்பர், அதாவது 43 18ங்கிற இந்த நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது. நான் எப்படி பார்த்தாலும் நமக்கு அதிகபட்சமாக செட் ஆகக்கூடிய நம்பர் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது. கண்டிப்பாக ஆட்டத்தில் வராமல் போகவே போகாது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் போட்ட வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு ஆட்டத்தில் வரக்கூடிய நம்பர் 1 8 இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 3 இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வர நம்பரை அது போக நம்ம 2 3 நம்பர் ஆல் போர்டில் கொடுக்குறோம். அந்த நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம 8 மணி ரிசல்ட்டுக்கு நம்ம என்ன சொன்னோம், 56 கன்ஃபார்ம் அப்படின்னு நம்ம கொடுத்தோம். அதே மாதிரி தான் நம்ம மறுபடியும் கொடுப்போம். அதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம அதான் சொன்னேன், 56க்கான வாய்ப்புகள் 8 மணி ட்ராவில் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு சி போர்டு 6 நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குதுன்னு சொன்னோம். அதே மாதிரி சி போர்டு 6 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுலேயும் நமக்கு சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக 3 நம்பர் கொடுத்தோம். ஆனால் 8ஆம் நம்பர் வந்துருச்சு. அது ரொம்ப கவனமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3ஆம் நம்பர் அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 118 43 அப்படிங்கிற இந்த நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி வருதான்னு பார்த்துங்க. சரிங்களா? அந்த கணக்கில் வந்து நமக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் வந்து நமக்கு மறுபடியும் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 2ஆம் நம்பர் கணக்கு வருது. 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது. 2ஆம் நம்பர் இது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். சி போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 2ஆம் நம்பர் 6க்கு 2 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. 6க்கு 2 அப்படிங்கிற நம்பர் ஸ்ட்ராங்காக வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி 2 6 2 அப்படிங்கிற இந்த மெத்தட் தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வருதான்னு அந்த மாதிரி கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ட்ராவ்லேருந்து நமக்கு மேட்சக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு 5ஆம் நம்பர் பேஸ் நமக்கு இருக்கும் அப்படின்னு தோணுது. 5ஆம் நம்பர் வருதா அப்படின்னு 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வருது. 5ஆம் நம்பர் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். கணக்கில் வருது பாருங்கள். 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி 3ஆம் நம்பர் 132 ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக வர மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எதாவது கணக்கில் வருதா அப்படின்னு பாருங்கள். வந்தால் கூட ப்ளே பண்ணி பாருங்கள். 4ஆம் நம்பர் சூப்பராக இருக்குது. 1 3 2 4 வருது. அதாவது இப்படி கணக்கு வச்சிங்கன்னா 1 2 3 4 வருது இல்லையா? அந்த மாதிரி மெத்தட்லேயே வந்து இந்த வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு இதில் வருதான்னு பாருங்கள். முதல் நம்பர் அப்படியே வைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு மிஷின் சார்ட் எப்படி இருக்குது அதையும் நீங்கள் பார்த்துங்க. உங்களுக்கு கணக்கு எப்படி இருக்குது அதையும் பார்த்துங்க. இதெல்லாம் ஆவரேஜ் பண்ணி நீங்கள் வச்சா தான் ஒரு அருமையான மெத்தடில் வின்னிங் கிடைக்கும். சரிங்களா? அதனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு வருதான்னு மட்டும் பாருங்கள். கணக்கில் மேட்ச் ஆகிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? நம்ம கொடுக்குற நம்பர் மேட்ச் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.